Hi everyone. So 12th standard maths first chapter போட்டேன், physics first chapter first lesson போட்டேன். இதெல்லாம் நான் பார்க்கலனா first midterm playlist னு ஒன்னு வச்சிருக்கேன், அதல பாருங்க. So all over இந்த monthly இந்த cycle test வச்சாங்கன்னா அதுதான் வைப்பாங்க. அதே மாதிரி chemistryக்கு unit 1 ம் 6 ம் போடுறேன். midtermக்கு ஓவரால் போடுறேன் இன்னும் ஒரு வாரத்துல. இப்போ unit 1 ம் 6 ம் including problem சேர்த்து எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் போட்டுருக்கேன். இம்பார்ட்டன்ட்னா இப்போவும் சொல்கிறேன், மோர் ஓவர் 90% கொஷின்ஸ் இருக்குது. புக் இன்னும் இருக்குது, புக் பேக் இருக்குது. பயப்பட வேண்டாம், இது மட்டும் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் படிக்கணும். இந்த ரவுண்ட் பண்ணது ஜோன் ரிப்பேனிங், அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்டு எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், இது வந்து நீங்கள் வந்து 5 மார்க்கு, மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க் ஈஸி. ஸோ அடுத்தது 1.2.1 புக்கின் கிராவிட்டி செப்பரேஷன் புவியீர்ப்பு முறை, 1.2.2 ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் நுரைப்பொதிப்பு முறை, இது 5 மார்க். சரிங்களா? அடுத்தது 1.2.3 சைனைட் லீச்சிங் ஈக்குவேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. சிமெண்டேஷன் வில் படிவாக்கல் ஈக்குவேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அமோனியா ஆல்கலி ஆசிட் லீச்சிங் வேதிக் கழுவுதல்னு சொல்லுவாங்க, அதில் அமோனியா ஆல்கலி ஆசிட் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1.2.4 மேக்னெட்டிக் செப்பரேஷன் 5 மார்க்கு. அடுத்து ரோஸ்டிங்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் எழுதுங்க. கால்சினேஷன் என்ன எக்ஸாம்பிள். ஆட்டோ ரிடக்ஷன் 2 மார்க்கு ஈக்குவேஷன் எழுதணும். வாட் இஸ் லீக்விஃபிகேஷன் கேட்பாங்க, ரைட்டு நோட் மார்க் கேட்பாங்க. 3 பாயிண்ட் எழுதணும். 1.6.2ல் இருக்குது. பேராகிராஃப் நம்பர் இதெல்லாம் புக்கின். வேன் ஆர்க்கல் மெத்தட் வேன் ஆர்க்கல் முறை, ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஸோ ஃபஸ்ட் லெசன் ஆல் ஓவர் நான் சொல்லிட்டேன். எலிங்கம் டயக்ராமில் நான் எதுவுமே சொல்லலை. அப்சர்வேஷன் அப்ளிகேஷன் படிக்கணும். ஒருவேளை நல்லா படிக்கிற குழந்தைங்க இருந்தால் படிச்சுக்கோங்க. எலிங்கம் டயக்ராம் அப்ளிகேஷனும் அப்சர்வேஷனும் ஒரு 3 பாயிண்ட். அது பாயிண்ட் நான் வீடியோ போட்டிருக்கேன், பழைய வீடியோ பார்த்தா தெரியும். பட் நீங்கள் படிங்க, அது ட்ரை பண்ணுங்கள். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் புக் பேக் இது தான், ரவுண்ட் பண்ணது எல்லாமே. 6th யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட் என்னடா அது ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பேசியிருக்கேன்னு பார்க்குறீங்களா, நான் எடுக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ யூனிட் 1 சொல்லிட்டேன். யூனிட் 6 அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு பிடிஎஃப் கொடுக்க முடியல, நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 6ல் வந்து புக் பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க். இதில் ஷார்ட் கீ ஃப்ரெங்கல் ரெண்டுமே சேர்த்து 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் கீ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் 5 மார்க்கு. பிசிசி பேக்கிங் எஃபிஷியன்சி பொதுவித்திறன், பாடி சென்டர்ட் கியூபிக்கோட பொதுவித்திறன் பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து புக் பேக்கில் படிச்சுக்கோங்க. அண்டு புக்கினில் வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் 3 மார்க்கு. ஐசோட்ரோஃபி அனிசோட்ரோஃபி டிஃப்ரென்ஸ் மாதிரி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், தமிழ் மீடியத்துக்கு ஈஸியாக இருக்கும். மாலிகுலர் சாலிட்ஸ்னால் என்ன, அதை அப்படியே படிக்கணும். மெட்டாலிக் சாலிட்ஸ் பற்றி கேட்பாங்க. ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். அடுத்த ட்ரா எஸ்சி பிசிசி எஃப்சிசி வரைய சொல்லுவாங்க. சாதாரண கனசதுரம் பிசிசி எஃப்சிசி வரைபடத்தை வரைய சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்குது. பிராக்ஸ் லா என் லேம்டா 2D சைன் தீட்டா போட்டு அந்த இது மட்டும் எழுதணும், என்ன ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதணும், என்னன்னா என்ன லேம்டானா என்ன. 6.5.5 கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி அலகு கூட்டின் அடர்த்தியை காண்க, அதாவது யூனிட் செல்லோட டென்சிட்டி கால்குலேட் பண்ணுவாங்க, 3 மார்க்கு. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஸ்சி 5 மார்க்கு. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்சிசி 5 மார்க்கு. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஸ்சிங்கிறது சிம்பிள் கியூபிக்கோடது, பொதுவித்திறன் சாதாரண கனசதுரத்தோடது 5 மார்க்கு. எஃப்சிசி வந்து புக்கு லாஸ்ட் பேஜில் இருக்கும், 5 மார்க்கு. கிளாசிஃபை பாயிண்ட் டிஃபெக்ட், பாயிண்ட் டிஃபெக்டோட புள்ளி குறைபாடோட வகைப்பாடு. ஸோ இது எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா இந்த லெசன் கவரு. இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸில் நான் இங்கே நோட் பண்ணுறேன். ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன்று தான் இருக்குது, அது படிச்சிருங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே பார்க்கணும், ஏன்னா 6 தான் இருக்குது. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே பாருங்கள், 6 7 தான் இருக்குது, ஈஸி தான். இந்த லெசனில் கண்டிப்பாக ப்ராப்ளமும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? யூனிட் 1 சொல்லியாச்சு, யூனிட் 6 சொல்லியாச்சு. இந்த மிட்டமுக்கு நான் எல்லாமே சொல்கிறேன். இப்போ நான் இந்த மந்த்துக்கானது சொன்னேன். சரிங்களா? இதே மாதிரி நான் வந்து மேக்ஸுக்கும் போட்டாச்சு, ஃபிசிக்ஸுக்கும் போட்டாச்சு. வேறு ஏதாவது வேணுன்னா கேளுங்க, பயாலஜியில் வெயிட்டிங். சரிங்களா? அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.